இந்த 2024ல ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றது அவ்வளோ ஈஸி. நீங்க இன்னுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்லவா? நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் சொல்ற வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களோட இன்கம் 300 to 400. இதே மாதிரி நீங்க ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் எவ்வளோ தெரியுமா? 1800ல இருந்து 2000 வரைக்கும். இது கூட கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வழி சொல்லவா? நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணால் கேம் விளையாட பிடிக்கலாம். ஆனால் அதை நான் சொல்கிற ஆப்பில் போய் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களோட ஒரு நாள் இன்கம் எவ்வளோனா 1000லேருந்து 2000 வரைக்கும். இந்த மாதிரி மணி மேக் பண்ணுறதுக்கு சில்லி வேஸ்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோவில் ஜென்யூனாகவே நாம் எப்படி ஆன்லைன்லேருந்து அதுவும் இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நம்மளால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி 5 வேஸில் மணி மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வே, அட்வர்டைசிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சரிங் போஸ்ட். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க, ரெகுலராக பர்டிகுலர் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க, உங்களுக்கான ஆடியன்ஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்காங்க, அதில் சில பேர் உங்களை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. அப்படின் போது நீங்கள் இப்போ உங்களோட பேஜில் ஆட்ஸை ஷோ பண்ணுறது மூலமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது 2 வேஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா, உங்களை பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எங்களோட ஆட்ஸை உங்களோட பேஜில் ஷோ பண்ணுங்க, எங்களுக்கு அதுலேருந்து வர ரெவென்யூலேருந்து பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுக்கு கமிஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த டீல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் வே என்ன அப்படின்னா, நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணியும் என்ன எந்த ஒரு பிராண்டை அப்ரோச் பண்ணல அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்களே ஒரு பிராண்டை அப்ரோச் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ரெகுலராக கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களோட ஆட்ஸை என்னோட பேஜில் ஷோ பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் அதுலேருந்து கிடைக்கிற ரெவென்யூலேருந்து இவ்வளோ அமௌண்ட் கமிஷனாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட அமௌண்ட் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கூட அவங்க கொலாபரேட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆட்ஸை உங்கள் பேஜில் ஷோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பிராண்டோ இல்லை ஒரு பர்சனோ உங்களோட பேஜில் அவங்களோட ஆட்ஸை ஷோ பண்ணுறதுக்காக உங்களை ரீச் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக ரீச் பண்ணுவாங்க. அது என்னென்னா ஸ்பான்சரிங் போஸ்ட். ஸ்பான்சரிங் போஸ்ட் அப்படின்னா ஒரு பிராண்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனோ உங்களை ரீச் பண்ணி எங்களை பற்றி உங்களோட கண்டென்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதை பொறுத்து நாங்கள் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி கமிஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பான்சரிங் போஸ்ட். நான் இப்போ ஷேர் பண்ண இந்த 2 வேஸ் மூலமாக உங்களால் ஒரு பிராண்ட்ஸ் கூடயோ ஒரு பர்சன் கூடயோ கொலாபரேட் பண்ணி உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபாலோவர்ஸ் பொறுத்தும் நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, உங்கள்கிட்ட 2000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு கிரியேட்டரை விட அதிகமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் எண்ணில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எதுக்காக அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். செகண்ட், அஃபிலியேட் ப்ரோக்ராம். இந்த மெத்தட் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாம் நிறைய ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளை ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான் நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம். அவங்க எப்படி நம்மளை ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி சர்ச் பண்ணுறீங்க அப்படின் போது ஏதோ ஒரு கிரியேட்டர் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது பிளாக் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை வீடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம். அந்த கண்டென்ட்டோட மிடில்லையோ இல்லை எண்ட்லேயோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த லிங்க் தான் அஃபிலியேட் லிங்க். நீங்கள் எப்போல்லாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரியேட்டருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி கமிஷனாக போகும். இந்த மெத்தடை நாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்களோ அது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க தான் உங்களோட ஆடியன்ஸாக வந்திருப்பாங்க, அவங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு அந்த ஃபாலோவர்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் அதிகமாக தேவை இருக்குது, நாம் எதை சஜஸ்ட் பண்ணோம்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நாம் எந்த ப்ராடக்டோட லிங்க்கை நம்மளோட பேஜில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெகுலராக ஃபேஷன் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின் போது உங்களோட ஆடியன்ஸுக்கு எந்த ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத கெஸ் பண்ணி நீங்கள் அதுக்கான லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த அஃபிலியேட் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்மளால் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் வே, இன்ஸ்டாகிராம் ஷாப். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ஷாப்போட டிஸ்பிளேயில் உங்கள்கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை ஷோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதை பார்த்து யாரெல்லாம் உங்கள் ஷாப்புக்கு வராங்களோ அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். அதே தான் நாம் இங்கே இன்ஸ்டாகிராமில் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை பற்றி ரெகுலராக போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டே வரீங்க அப்படின் போது யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் தேவையோ, யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க உங்களை ரீச் பண்ணி அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மூலமாக உங்களோட பிஸ்னஸும் க்ரோ பண்ண முடியும், உங்களால் மணியும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்.
4th வே மேக்கிங் மணி பை கிரியேட்டிங் கான்டென்ட். நீங்கள் ரெகுலராக உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டே வரீங்க, போஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, உங்களுக்கு சர்டன் ஃபாலோவர்ஸும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனில் நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட இந்த கான்டென்ட் கிரியேஷன் நாலேஜை ஒரு பிராண்டுகிட்டையோ இல்லை ஷாப்கிட்டையோ எடுத்துகிட்டு போய் நான் இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் பற்றி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட பேஜுக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, ஸோ உங்களுக்கும் ஒரு சோஷியல் மீடியா பேஜ் கிரியேட் பண்ணுறேன், உங்களோட பிராண்ட் பற்றி உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ரெகுலராக கண்டென்ட் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணிட்டே வரேன், இந்த ஒர்க்குக்கு எனக்கு இவ்வளோ மணி பே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பே பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க நிறைய பிராண்ட்ஸாக இருக்கட்டும், ஷாப்ஸாக இருக்கட்டும், அவங்கள பற்றி இல்லை அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி ஆன்லைனில் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா டைம் இல்லாதது தான். ஸோ உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 5th வே ப்ரொமோட் யுவர் பிராண்ட். நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அது ரிலேட்டடாக கான்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, உங்களுக்கு நிறைய வியூஸும் போகுது, நிறைய ஃபாலோவர்ஸும் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ போட்டுகிட்டே வரீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தேவையான ஷூஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டீன் பவுடர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அவங்கள எஜுகேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி உங்கள் கூட அவங்க அதிகமாக கனெக்டடாக இருக்காங்க அப்படின்னும் போது உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அதனால் அவங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த பிஸ்னஸோட கஸ்டமராக மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எப்படி 2000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்க கிரியேட்டரை விட அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கிரியேட் பண்ணுற கான்டென்ட் மற்றவங்களுக்கு, உங்களோட ஆடியன்ஸுக்கு அதிகமாக வேல்யூ கொடுக்குற மாதிரி கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். வேல்யூ கொடுக்குற மாதிரினா என்ன பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக கிரியேட் பண்ணுற கான்டென்ட் அவங்களோட லைஃப்பில் சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆச்சும் கொண்டு வந்திருக்கணும், அந்த சேஞ்ச் மூலமாக அவங்க லைஃப் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களை அதிகமாக அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆடியன்ஸ் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாலும், என்ன சர்வீஸ் சஜஸ்ட் பண்ணாலும் அவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே தான் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு மணி கிடைக்கிது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்க இந்த ஆடியன்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ இல்லை எந்த விதத்தையும் வேல்யூ ஆட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் போயிடும். அப்படி உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் லேர்ன் பண்ண வேஸ். இது கண்டிப்பாக ஜென்யூனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா HM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பை.